மாசம், அதாவது கார்த்திக் மாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதாவது மங்களகரமான ஆஸ்பிஷியஸ் மந்த் அமங் ஆல் த மந்த்ஸ் தி கார்த்திக் மந்த் வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸ் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. நம்மளுடைய தமிழ் கேலண்டர் பிரகாரம் இனிமேதான் கார்த்திகை மாசம் வரும். அதாவது சூரிய கேலண்டர், சந்திர கேலண்டர் அப்படின்னு வரும். நம்ம வட இந்தியால நம்ம பின்பற்றக்கூடியது வச்சுதான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு இப்ப கார்த்திக் மாசம் வந்துருச்சு. கார்த்திக் மாசம் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப ராதாகிருஷ்ணர், ராதாராணி ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், ரெண்டு பேருக்கும் ரொம்ப உகந்த, பக்தர்களுக்கும் உகந்த மாதம். ஏன்னா நிறைய லீலைகள், கிருஷ்ணருடைய நிறைய லீலைகள் வந்து இந்த கார்த்திக் மாசத்துல நடந்திருக்கு. சோ இந்த கார்த்திக் மந்த், அந்த மந்த்ல இப்போ நம்ம வந்து பிருந்தாவனம் அந்த ஹோலி தாம பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். அது வந்து ரொம்ப மங்களகரத்தை கொடுக்கும். பொதுவா கார்த்திக் மாசத்துல எது நல்லது பண்ணினாலும் நம்மளுக்கு 1000 மடங்கு பெனிஃபிட் கொடுக்கும். கெட்டது பண்ணினாலும் 1000 மடங்கு நம்மள ஆன்மீகத்துல இருந்து வீழ்ச்சி உற செய்யும். சோ நம்ம நல்லது பண்றதுக்கு காரணமா இருந்த குரு கிருஷ்ணர் மற்றும் ஆசிஷ் பிரபு அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடனோட இந்த கிளாஸுக்குள்ள நம்ம நுழைவோம். முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து 3. அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து க்ளோரிஸ் ஆஃப் விருந்தாவன். இரண்டாவது டாபிக் வந்து சிக்னிபிகன்ஸ் ஆஃப் வெர்ச்சுவல் தாம் யாத்ரா. சிக்னிபிகன்ஸ் ஆஃப் வெர்ச்சுவல் தாம் யாத்ரா அப்படின்னா வெர்ச்சுவல் தாம் யாத்ராவினுடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகே. அடுத்து ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் ப்ராமினன்ட் டெம்பிள்ஸ் இன் பிருந்தாவன். முக்கியமான டெம்பிள்கள், கோவில்கள், பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கோயில்கள் நம்மளுக்கு பார்ப்போம். எவ்வளவு டைம் இருக்கோ நம்ம அதை பொறுத்து கோயில்கள் இது பார்க்கலாம். இப்ப நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகக்கூடியது வந்து க்ளோரிஸ் ஆஃப் பிருந்தாவன். பிருந்தாவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் நிலப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்துட்டா போதாது. ஹோல் பிருந்தாவனத்துக்குள்ள இப்போ நம்ம பார்க்க போனா தி லேண்ட் ஆஃப் பிருந்தாவன், க்ளோரிஸ் ஆஃப் பிருந்தாவன் வரும்போது அங்க உள்ள லேண்ட், தி லேண்ட் ஆஃப் பிருந்தாவன், அப்புறம் தி ரெசிடென்ஸ் ஆஃப் பிருந்தாவன், தி லார்ட் ஆஃப் பிருந்தாவன், எவ்ரிபடி இன் பிருந்தாவன், like trees, creepers, parrots, rabbits, rivers, mountains, grass, cows, அது மாதிரி லிவிங் என்டைட்டிஸ் என்னெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லா நிறைஞ்சதுதான் பிருந்தாவனம் இல்லையா. ஆனா நான் இதுல முக்கியமான அந்த கோவர்தன் இதெல்லாம் மத்த மாதாஜிஸ்க்கு டாபிக் கொடுத்துருக்கிறதுனால அதை நான் இங்க கொண்டு வரல. எக்ஸப்ட் யமுனா அண்ட் தி ஹோலி யமுனா அண்ட் கோவர்தன் ஹில், அதை தவிர்த்து மத்த விஷயங்கள் கொஞ்சம் நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா அது டாபிக் வேற, மொத்த மாதாஜிஸ்க்கு அது கொடுத்துருக்காங்க. சோ அது இல்லாத மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். பிருந்தாவனத்தை ஏன் புகழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் 2 காரணம் கிடையாது, நிறைய காரணங்கள் இருக்கு. எண்ணற்ற காரணங்கள் கொண்டது. ஏன்னா பிருந்தாவனம் அவ்வளவு புகழ் பெற்றது. இந்த பூமி, இந்த பூமண்டலம் ரொம்ப பெருமைக்கு உரியதா சொல்லப்படுது. காரணம் பிருந்தாவனம் இருக்கிறதுனால. இந்த பிருந்தாவனம் இங்க இருக்கிறதுனால பூமண்டலம் ரொம்ப புகழ்மிக்கதா சொல்லப்படுது. பூமண்டலம் புகழ்மிக்கதா சொல்லப்படுறதுக்கு பிருந்தாவனம் காரணம். பிருந்தாவனம் ஏன் புகழ்மிக்கதா சொல்லப்படுதுன்னா லார்ட் கிருஷ்ணா நித்தியமா அங்க இருக்கிறார். ஓகே. இப்ப கூட நம்ம இந்த 2வது டாபிக் வெர்ச்சுவல் தாம் யாத்ரா சொல்லும் போது நம்ம இப்போ மாதாஜி நமக்கு காமிக்கக்கூடிய கோவில்கள், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துது, அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம 2வது டாபிக்ல நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ முதல்ல வந்து இந்த க்ளோரிஸ் ஆஃப் பிருந்தாவனத்துல நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது வந்துட்டு ஒரு நிமிஷம், கிருஷ்ணாஸ் ஃபார்ம்ஸ் இன் பிருந்தாவன், பகவானுடைய உன்னதமான வடிவம் இல்லையா. முதல்ல நம்ம அது பார்க்கணும். கிருஷ்ணருடைய உன்னதமான வடிவம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு நிமிஷம், எஸ், இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பிரம்மதேவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்றார். வந்து பிரம்ம விமோகன லீலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மதேவர் வந்து பிரார்த்தனை பண்ணுவார் இல்லையா. அதுல முதல் பிரார்த்தனை
नौमुच्यते अप्रवपुषे दडितं पराय कुञ्जावदं सप प्रपिच्च பிரபிச்ச இது வந்து சாரி பரிபிச்ச அப்படின்னு வரும். இங்க பிரபிச்சன்னு போட்டிருக்காங்க. குஞ்சாவதம் ச பரிபிச்சவலசன் முகாய வன்யஸ்ரஜே கவலவேத்ர விஷாண வேணு லக்ஷ்மஸ்ரீயே மிருதுபதே பசுபாங்கஜாய. இந்த ஸ்லோகா பகவானுடைய அழக வர்ணிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து இந்த ஸ்லோகாவை கோட் பண்ணியிருக்கோம் இந்த இதுல. அதுல வந்து பிரம்மதேவர் கூறினார். யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி மொழிபெயர்ப்பு? மாதாஜி வைஜெயந்தி மாதாஜி படிக்கணும். நேத்தில இருந்து அவங்க படிக்க சான்ஸ் கிடைக்கல. சோ அவங்க படிக்கட்டும் மாதாஜி. ஓகே ஓகே படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரம்மதேவன் கூறினார். பிரம்மதேவன் கூறினார், போற்றத்துக்குரிய பகவானே, நீரே முழுமுதற் கடவுளும் வணங்குதற்குரிய தெய்வமும் ஆவீர். அதனால் உம்மை மகிழ்விப்பதற்காக எனது பணிவான வந்தனங்களையும் பிரார்த்தனைகளையும் உனக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன். ஓ ஆயர்குலத்தவனின் மைந்தனே, வானில் தவழும் மேகத்தினைப் போல உமது உன்னத உடல் கருநீல வண்ணமுடையதாக இருக்கின்றது. நீர் அணிந்திருக்கும் ஆடையோ மின்னலை போன்று ஒளி வீசுகின்றது. உமது முகத்தின் எழில் உமது செவிகளில் தொங்கும் குன்றிமணி குண்டலங்களினாலும் தலையில் சூடியிருக்கும் மயிலருகினாலும் மேலும் அதிகரிக்கின்றது. வனத்திலுள்ள மலர்களினான மாலையினை அணிந்து கொண்டு நிலை மேய்க்கும் கோலினையும் ஊது கொம்பு. அதுக்கு அடுத்தது வந்து நான் படிச்சிருக்கேன். ஊது கொம்பு மற்றும் புல்லாங்குழலினையும் ஒரு கவளம் உணவினையும் நீர் உமது கரங்களில் ஏந்தி கொண்டு மிக்க அழகுடன் காட்சி தருகின்றீர். இந்த ஒரு விஷயம் வந்து அங்க பகவானுடைய அந்த திருமேனி அங்க உள்ள விஷயங்கள் பத்தி சொல்லுது. முதல்ல பிரம்மதேவர் வந்து பகவானை வந்து குளோரிஃபை எப்படி பண்றாரு அப்படின்னா, நீரை முழுமுதற் கடவுளும் வணங்குதற்குரிய தெய்வமும் ஆவீர். அதனால் உம்மை மகிழ்விப்பதற்காக எனது பணிவான வந்தனங்களையும் பிரார்த்தனைகளையும் உமக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன். ஓ ஆயர்குல தலைவனின் மைந்தனே, வானில் தவழும் மேகத்தினை போல உமது உன்னத உடல் கருநீல வண்ணமுடையதாக இருக்கிறது. பகவானுடைய திருமேனி வந்து புத்தம் புதிதான மழை மேகம் எந்த அளவு ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா? புதுசா மழை பெய்யும் போது ஒரு கலர் இருக்கும், நல்லா அடர்ந்த ஆஷ் கலர்ல இருக்கும். அந்த கலர் தான் பகவானுடைய ஷைனிங்கா இருக்கும். அந்த கலருடையதா இருக்குது. நீர் அணிந்திருக்கும் ஆடையோ மின்னலை போன்று ஒளி வீசுகிறது. இந்த ஸ்லோகால தடித் அப்படின்னு ஒரு இது வரும். தடித்தம்பராய அப்ர அப்படின்னா அந்த கருநீல வண்ணமுடையதா இருக்குது. தடித்தம்பராய் அப்படின்னா அந்த மஞ்சள் நிற பட்டாடை அது உடுத்திருக்கீங்க. மின்னலை போல இருக்கு, அது ரொம்ப அழகா. அப்புறம் நீர் அணிந்திருக்கோம். ஓகே. உமது முகத்தின் எழில் வந்து உமது செவிகளில் தொங்கும் குன்றின் மணி குண்டலங்களினால் ஆனது. குன்றின் மணி குண்டலம் அப்படின்னா கிருஷ்ணா வந்து ரொம்ப எளிமையான ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல. பிருந்தாவன கிருஷ்ணர் எப்பவுமே நேச்சுரலான விஷயங்களை தான் போட்டிருப்பார். தங்கத்தாலான கிரீடங்கள் அந்த மாதிரி எல்லாம் அது வந்து வாசுதேவ கிருஷ்ணர் தான் போட்டிருப்பாரு. இங்க பிருந்தாவன கிருஷ்ணர் வந்து ஷியாமசுந்தர் ரொம்ப எளிமையான, என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு ரெட் கலர்ல ஒரு சீடு, அந்த சீடு ஒரு ஃப்ளவர்ல இருந்து வரக்கூடியது. அது சீடுன்னு சொல்லலாம், ஆனா வெளியில தான் இருக்கும், அது மண்ணுக்கு அடியில இருக்காது. அது அந்த ரெட் கலர்ல சீடுல சாரி கருப்பு கலர்ல உள்ள சீடுல அங்கங்க ரெட் கலர் ஸ்பாட்ஸ் இருக்கும். அத வந்து கோர்த்து குண்டலமா போட்டிருக்கிறாரு. ரொம்ப எளிமையானது போட்டிருக்கிறாரு. அது ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் வந்துட்டு தலையில் சூடியிருக்கும் மயில் இறகு. தலையில பகவான் சூடி இருக்கக்கூடிய அந்த மயில் பீலி வந்து ஒரு பாஸ்டைம்ஸ்ல மயில் வந்து பகவானுக்கு கிஃப்ட் கொடுக்குது. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த மயில் வந்து கண் போல இருக்கும். அந்த மயில் பீலி, அந்த பீகாக் ஃபெதர் வந்து கண் போல இருக்கும். ஆனா அந்த கண் வந்து பிளிங்க் ஆகாது, தட்டி மூடாது. இப்படி இது எதுக்காக பகவான் தலையில சூடி இருக்கிறாரு அப்படின்னா, கோபியர்களுடைய நினைவா சூடி இருக்கிறாரு. கோபியர்கள் கிருஷ்ணர் வந்து கோவர்தன்கிரிக்கு பசுக்களை மேய்ச்சிட்டு வரும்போது
ரொம்ப ஆவலோட ஒரு கோபிஸும் ஒரு மூலை முடுக்குல நின்று பகவான ஆவலோட பார்ப்பாங்க. அப்போ பகவான் வந்து அந்த பிருந்தாவன அந்த தூசு, டஸ்ட், அது அப்புறம் இந்த பசு கன்றுக்குட்டிகள் வந்து துள்ளி குதிச்சு ஓடி வரும்போது அந்த பிருந்தாவன மண்ணுல எழும்பக்கூடிய அந்த புழுதி எல்லாம் பகவானுடைய முகம் உடம்புல எல்லாம் அப்பி போய் அது ஒரு அழகா இருக்கும். அந்த கண் வந்து பகவானுக்கு காது வர நீண்டு ரொம்ப பெருசா இருக்கும். நினைச்சு பாருங்க, மழை மேகம் போன்ற நிறம், அதுல அழகான சிவந்த கண்கள் பகவானுக்கு இருக்கு. சிவந்த பகவானுக்கு கண்ணுக்கு உள்ள சிவப்பு இருக்கும். இப்ப கூட நீங்க ராதா மாதவர் டெம்பிள்ல பாத்தீங்கன்னா ராதா மாதவருக்கு கண்கள் உள்ள வந்து சிவப்பு நிற கோடு வரைஞ்சிருப்பாங்க. அது வந்து பகவானுக்கு அந்த காருண்யம் இருக்கு, பக்தர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த கருணை பொங்கி வழியுது, அந்த அது அதனுடைய சிம்டம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப கருணை மிக்கவரா இருக்கிறதுனால ஆஹ் அந்த அந்த விழிகள், அப்புறம் அந்த மஸ்காரா போடுவோம் இல்லையா, அந்த விழியில இருக்கக்கூடிய அந்த ஹேர், இமை கிடையாது, இந்த ஹேர், அந்த மஸ்காரா போடக்கூடிய இடம், அது வந்து ரொம்ப நீளமா அழகா இருக்கும். அப்படி வளைஞ்சு இப்படி நீளமா அதுல தூசு எல்லாம் இருக்கும். அப்போ அது தனி ஒரு அழகு. பகவான் அப்படி கண்ணை மூடி அப்படி திறக்கும் போது கோபிகள் டொப்பு டொப்புன்னு கீழே விழுந்துருவாங்களாம். அவ்வளவு அழகா இருப்பாராம் பகவான். சோ அப்ப அந்த அழக தரிசனம் பண்றதுக்காக ஒரு மூலை முடுக்கெல்லாம் கோபியர்கள் வந்து பகவான தரிசனம் எடுக்கும்போது அவங்களுடைய கண்கள் வந்து மூடாதான். நம்ம எப்பவுமே கண் மூடி திறப்போம், பிளிங்க் ஆகும் நம்மளுடைய கண்கள். ஆனா கோபியர்கள் மூடவே மூடாதான். அப்படி எப்பமாவது மூடினா கூட பிரம்மாவை திட்டுன்னு திட்டுவாங்களாம். என்னடா இந்த படைப்பாளி, இவருக்கு படைக்க கூட தெரியலையே, இவ்வளவு அழகான கிருஷ்ணரை வச்சுட்டு கண்ணை வேற மூடி வைக்கிறதுக்கு படைச்சு கண்ணை வேற மூடி திறக்கிற மாதிரி வச்சிருக்கிறாரே, அந்த மூடி திறக்கிற நேரத்துல இந்த அழகு மன்மதனை நான் பார்க்காம போயிருவேனே அப்படின்னு பிரம்மதேவரை திட்டுவாங்களாம் கோபிஸ். ஆனா மூடவே மாட்டாங்களாம். எப்படி ஜெகநாதருடைய கண்கள் திறந்து விரிந்து பெரிதாக இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப அவங்களுடைய அகன்ற விழிகளையும் அப்படி திறந்து வச்சு பார்ப்பாங்களாம். அப்படி ஏக்கத்தோட பார்க்கக்கூடிய கோபிஸ்னுடைய நினைவாக இந்த பீகாக் ஃபெதர் அதுவும் மூடாது, அதுல இருக்க கண்ணும் பிளிங்க் ஆகாது. அதன் அவங்க நினைவு வர்றதுக்காக வேண்டி பகவான் தலையில மயில்பிலி சூடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படும். அப்புறம் வனத்தில் உள்ள மலர்களாலான மாலை, வனமாலை, பல்வேறு நிறைய நியூமரஸ் ஃபிளவர்ஸ் இன் தி ஃபாரஸ்ட். சோ அது எல்லாம் எடுத்து வனமாலை தொடுத்து அவங்க போட்டிருக்காங்க. அங்குள்ள பசங்க தொடுத்து பகவானுக்கு கொடுப்பாங்க. நிலை மேய்க்கும் கோலினையும், நிலை அப்படின்னா பசுக்கள், ஆணிலை அப்படின்னா பசுக்கள், அந்த பசுக்களை மேய்க்கிறதுக்காக ஸ்டிக் வச்சிருப்பார் கையில, அடிக்கிறதுக்கோ பயமுறுத்துறதுக்கோ கிடையாது. அவங்கள வழிகாட்டுறதுக்காக பகவான் அந்த பசுக்களை ரொம்ப அன்போட ரொம்ப பகவானை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த மெத்தட் இஸ் கேரிங் கவுஸ். ரொம்ப கவுஸ் வந்து நம்ம ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பகவான் ப்ளீஸ் ஆவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திரன் கூட பகவான ப்ளீஸ் பண்றதுக்காக, கூல் பண்றதுக்காக சுரபி பசுவை கோலோகத்துல வந்து கூட்டிட்டு வந்தாராம். ஓகேங்களா? அப்போ அந்த பசுக்களை அடிக்கிறதுக்காக இல்ல, அவர் அழகா புல்லாங்குழல் வச்சு ஒரு பசுவா அந்த புல்லாங்குழல் இசையில வச்சு கூப்பிடும் போது துள்ளி குதிச்சு பகவான் ஓடி வந்துடும். அதனால அவங்கள மிரட்ட வேண்டிய அவசியம் பகவானுக்கு இல்ல. அப்புறம் வந்து அந்த ஊது கொம்பு அப்படின்னா ரொம்ப தொலைவில் அனுப்பக்கூடிய பசுக்களை அந்த ஊது கொம்பு வச்சு அந்த ஒரு 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 சவுண்ட் எழுப்புவாங்க. ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடணுன்றதுக்காக வேண்டியும் அப்படி கூப்பிடுவாங்க. அந்த ஊதுக்குழல் ரொம்ப எளிமையான வெப்பன்ஸ் கையில வச்சிருக்கிறார். அந்த கதையோ அல்லது அப்புறம் அந்த சக்கரம் இதெல்லாம் பகவான் கையில இல்ல. ரொம்ப எளிமையான அந்த ஊது கொம்பு பகவான் வச்சிருக்கிறாரு. ஒரு கவளம், ஓகே, ஒரு கவளம் உணவினையும் நீர் உமது கரங்களில் ஏந்தி கொண்டு இருக்கின்றீர். அந்த உணவு வந்து யசோதா மாதா பகவானுக்கு எவ்வளவு அழகா துள்ளி குதிச்சு போறாங்க பாருங்க பகவான் பல்ராமர் கூட. ஓகே, நம்ம ஒன்னொன்னு சொல்லும் போது இந்த பிக்சர் கூட நீங்க ரிலேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அழகான ஒரு மைண்ட் செட் உண்டாகும். அந்த அந்த யசோதாமா பகவானுக்கு எப்படி உணவு கொடுத்து விடுவாங்களான்னு தெரியுமா? சாதம் வைப்பாங்க, சாதத்துல பால் போடுவாங்க, பால் மிக்ஸ் பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணிக்கிட்டு
அவங்க வீட்டுல தயாரிச்ச தயிரை அப்படி தெளிச்சு விடுவாங்களாம் அந்த பாத்திரத்துல. அப்படி தெளிச்சு விடும்போது பகவான் மத்தியானம் எடுக்கும்போது அது ஃபுல் அழகா கர்ட் ரைஸா மாறி இருக்குங்க. ஓகே, அப்போ வெரி லவபிள் மதர். சோ இந்த மாதிரி பகவானுடைய ஃபார்ம் பேசப்படுது. அடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போலாம், ஏன்னா ரொம்ப டைம் இல்ல, 7 மணி ஆக போகுது. அடுத்து பகவானுடைய அந்த குளோரிஸ், அந்த லேண்ட் ஆஃப் பிருந்தாவன், அந்த லேண்ட் பகவான், அந்த பிருந்தாவனத்தினுடைய நிலப்பகுதி எப்படிப்பட்டது அப்படின்னா, இது கோபிஸ் சொன்னது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த பூமி புகழ்மிக்கதா இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிருந்தாவனம் அப்படின்ற நிலப்பகுதி இங்க இருக்கிறதுனாலதான். இந்த பிருந்தாவனம் எதுக்காக புகழ் பெற்றது அப்படின்னா, இங்க தேவகி தேவகியினுடைய மகன் கிருஷ்ணர், லக்ஷ்மிகளுடைய கணவர், அவரு அந்த ஆஸ்பிஷியஸான அந்த கிருஷ்ணர் இங்க இருக்கிறதுனால இந்த பிருந்தாவனம் புகழ்மிக்கது, இந்த நிலப்பகுதி ரொம்ப புகழ்மிக்கது, அவர் நித்தியமா இங்க வாசம் புரிகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இந்த பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் வாக்கிங் போறார் வித்தவுட் எனி ஷூஸ். ஓகே, கால்ல எந்த ஒரு சப்பல்ஸ் எதுவுமே அவரு வியர் பண்ணல. பொதுவா பகவான் எல்லா இடத்துலயுமே வெறும் காலோட தான் நடப்பார். உங்களுக்கு தெரியும், அந்த பசுக்கள் பத்தி வரும்போது அதை பேசலாம். அதனால எல்லா இடத்துலயுமே பகவானுடைய அந்த பாத சுவடுகள் பதிஞ்சிருக்கும். பகவானுடைய திருப்பாத சுவடுகள், அதுல ரொம்ப மங்களகரமான சின்னங்கள் எல்லாம் அதுல இருக்கும். வில், அம்பு, கொடி, தாமரை, அங்குசம், இந்த மாதிரி நிறைய 17 வலது கால்ல 7 இடது கால்ல 11 சின்னங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி மொத்தம் 19 சின்னங்கள் மொத்தம் இருக்கு பகவானுக்கு. அந்த மாதிரி 2 கால்லயுமே பகவானுக்கு ரொம்ப மங்களகரமான அந்த சின்னங்கள் பொதிக்கப்பட்டிருக்கும். சோ பகவான் இந்த கிருஷ்ணா புக்ல படிச்சீங்கன்னா தெரியும், இந்த பகவானுடைய அந்த பாத சுவடுகள் படுறதை பத்தி ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க. ஒரு இதுல என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, அங்க உள்ள அந்த அந்த ரொம்ப அடர்ந்த காடுகள்ல இருக்கக்கூடிய இந்த வேடர்கள் இன மக்கள், அவங்களும் பிருந்தாவன வாசிகள் தான். ஆனா பிருந்தாவன வாசிகள்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. வைஷ்யாஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. 4 வெரைட்டிஸ் கிட்ட, பட் அது பேரும் எனக்கு மறந்து போச்சு. அதுல சத்துவகுணா, சத்துவகுணா, ரஜோகுணா, தமோகுணா, அந்த மாதிரி ரொம்ப ஹையஸ்ட் யாரு அப்படின்னா அந்த பசுக்களை மேய்க்கக்கூடிய, ஆண் இறைகளை மேய்க்கக்கூடிய நந்த மகாராஜா. அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி மேய்க்கக்கூடியவங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ரொம்ப கீழ் நிலையில இருக்கக்கூடிய அந்த அவங்களும் கோபிஸ்ல தான் வருவாங்க. பட் ரொம்ப மலை ஜாதி மக்கள் அப்படி சொல்லுவாங்க. அங்க உள்ள அந்த பெண்களுக்கு காம உணர்ச்சி ஜாஸ்தி இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பகவானுடைய இந்த கோவர்தன மலை அந்த காடுகள்ல அவங்க தேன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வரும்போது, பகவானுடைய அந்த பாத சுவடுகள் அது இருக்கும்போது அந்த அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த பாதச்சுவடுகள் இருக்கக்கூடிய மண்ணை அப்படியே எடுத்து அவங்களுடைய மார்புகள்ல தடவுவாங்களாம். அப்படி தடவும் போது அவங்க மனசுல இருக்கக்கூடிய காம எண்ணங்கள் அப்படியே அகன்று போயிடுவான். சோ பகவான் இவ்வளவு உன்னதமானவர் பாருங்க. பகவானுடைய திருப்பாதத்துல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மண்ணு, அந்த நிலத்துல இருக்க அந்த மண்ணை எடுத்து மேல மார்புல வைக்கும் போதே அவங்களுக்கு அந்த கெட்ட காம எண்ணங்கள் எல்லாம் மறைஞ்சு போகுது. வெரி ஆஸ்பிஷியஸ். அப்போ இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பிருந்தாவனத்துல அந்த நிலமகள், பூமி தாய் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்களாம் கிருஷ்ணர் இங்க பூமியில இருக்கும்போது. ஏன்னா அவங்க முதுகுல எல்லா இடங்களையும் பகவான் அப்படி துள்ளி விளையாடி அவருடைய அந்த பாத சுவடுகள் அதுல படும்போது நிலமகள் அப்படி பூரிச்சு போயிருவாங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க நிலமகள், பூமி தாய். எப்ப கிருஷ்ணர் இந்த லீலைகள் முடிச்சுட்டு அவர் கோலோக பிருந்தாவனத்துக்கு போனாரோ, நிலமகள் ரொம்ப அழுதாங்களாம். கிருஷ்ணா, உங்களுடைய பாத சுவடுகள் என் மேல இருந்ததுனால நான் ரொம்ப பசுமையா இருந்தேன், ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆனா இப்போ நீங்க என்னை விட்டுட்டு போறீங்களே, உங்க பிரிவை என்னால தாங்க முடியல அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுவாங்க. சோ இது அந்த பகவானுடைய இந்த திருப்பாத சுவடுகள். இது அந்த பிருந்தாவன நிலத்தினுடைய பெருமைகள். பிருந்தாவன நிலம் பகவானுடைய திருப்பாதம் பட்டு பெருமை அடையுது. இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அங்க உள்ள சின்ன சின்ன வண்டுகள், பூச்சிகள், பறவைகள், கிளிகள், குரங்குகள், முயல், பீகாக்ஸ், எல்லா ஜீவராசிகளுக்கும் கிருஷ்ணர் எங்க இருக்காருன்னு தெரியும். இப்ப கிருஷ்ணர் எங்க இருக்காரு அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டா தெரியும்.
ஏன்னா அவங்களுக்கு கிருஷ்ணர் இந்த பக்கமா இந்த பாதச்சுவடுகளை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இங்க பாருங்க, குட்டி கிருஷ்ணாவோட அந்த பாதங்கள்ல இருக்கக்கூடிய அழகான சின்னங்கள். தரிசனம் பண்ணுங்க. தேங்க்ஸ் டு ஐஸ்வர்யா மாதாஜி. ஓகே, அப்போ அந்த ஜீவராசிகளுக்கு கிருஷ்ணர் கிருஷ்ணர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். சோ இது கிருஷ்ண அந்த லேண்ட் பகவானுடைய அந்த உன்னதமான நிலப்பகுதியினுடைய க்ளோரி. அதுக்கப்புறம் வந்துட்டு தி க்ளோரி ஆஃப் கிருஷ்ணாஸ் மதர் யசோதா. மதர் கிருஷ்ணனுடைய அம்மா யசோதையினுடைய பெருமைகள். அவங்க வந்து யாராலையுமே கட்டி போட முடியாத ஒரு பகவான். அவரை தன்னுடைய அன்பால கட்டி போட்டாங்க. உங்களுக்கு தெரியும் தாமோதர லீலை இந்த கார்த்திக் மாசத்துலதான் நடந்தது. பகவானுடைய அந்த உன்னதமான தாமோதர லீலை. அவங்க வந்து அவங்க கிட்ட பகவான் உன்னதமான அன்பு அனுபவிச்சார். அதனால விரஜேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுது. அன்னை யசோதைய விரஜத்தின் ராணி அப்படின்னு சொல்லப்படுது விரஜேஸ்வரி. அவங்க வந்து லக்ஷ்மி தேவியை விட உன்னதமானவங்கன்னு சொல்லப்படுது. லக்ஷ்மி தேவியை விட உயர்ந்தவர். ஈவன் லார்ட் பிரம்மா அண்ட் சிவபெருமான விட மிக உயர்ந்த தளத்துல வச்சு பாக்குறாங்க பக்தர்கள், சாஸ்திரங்கள் எல்லாமே. சோ தன்னுடைய அன்பால கட்டி போடுறாங்க. அவங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய அன்பு இருந்தது அப்படின்னா, அவங்க வீட்டுல 9 லட்சம் பசுக்கள் இருந்தது. இருந்தாலும் பகவான் அடுத்த வீட்டுல போய் வெண்ண திருடுவாரு. அவங்க ரொம்ப மன கஷ்டப்பட்டுட்டாங்க. சோ அதனால அமங் தி 9 lakhs ஹவுஸ் அவங்க செலக்ட் பண்றாங்க. அந்த 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஹவுஸ் வந்து அவங்க செலக்ட் பண்றாங்க. அந்த 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஹவுஸுக்கும் ரொம்ப நறுமணம் மிக்க புல் வளர்க்குறாங்க. கிராஸ் வளர்த்து அத வந்து இவங்க கையாலேயே கட் பண்ணி அந்த பசுக்களுக்கு கொடுத்து வளர்க்குறாங்க. அதுங்க தரக்கூடிய பால் அவ்வளவு நறுமணம் மிக்கதா இருக்குமா. ஓகேங்களா. அந்த பாலை கொடுத்து அந்த பாலை காய்ச்சி அதை தயிராக்கி அந்த தயிர்ல இருந்து கடைஞ்சி வெண்ணெய் எல்லாம் எடுத்து நெய் எல்லாம் எடுத்து அவங்க பயன்படுத்துவாங்க கிருஷ்ணாவுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் மதர் யசோதா. அதனால புரந்தரதாசர் கூட யசோதை பெற்ற அந்த இது வந்து யாருமே அந்த அந்த ஒரு பாடல் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ரொம்ப அழகான பாடல். எஸ், அந்த யசோதை மாதிரி யாருக்குமே அந்த கருணை வந்து இல்ல. அவ்வளோ உன்னதமான லீலைகள் அன்னை யசோதை கிட்ட பகவான் வந்து. அந்த லீலைகள் சொன்னா நேரமே பத்தாது நமக்கு. அவ்வளவு ஸ்வீட் பாஸ்ட் டைம்ஸ். கிருஷ்ணரை பாருங்க, குறும்பு கண்ணு. கோபால் சம்புல எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய குறும்புத்தனங்களுக்கு அளவே கிடையாது. அந்த அளவு யசோதைய வந்து படுத்துவாரு அன்பின் மிகுதினால. அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது வந்து கிருஷ்ணருடைய பிஹேவியர். கிருஷ்ணா எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட, அதாவது அவருடைய பக்தர்கள் அவங்க கிட்ட வந்து அன்பு பரிமாற்றம் பண்ணினாரு. இது எல்லாத்துக்குமே ஸ்லோகாஸ் இருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம லேண்ட் ஆஃப் விருந்தாவன் நம்ம பார்த்தது வந்து 10வது ஸ்கந்தத்துல 21வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம். இப்போ நம்ம பார்க்க போற பிஹேவியர் ஆஃப் கிருஷ்ணா இதனுடைய இந்த ஸ்லோகா வந்து எனக்கு இப்போ நான் வந்து ஸ்கிரீன் இல்ல காமிக்கல. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல. 10வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்துல இருக்கு. எப்படி பகவான் வந்து பகவானுடைய அந்த பிஹேவியர் எப்படி இருந்தது அப்படின்னா, அவர்கிட்ட நிறைய ஒண்டர்ஃபுல் குவாலிட்டிஸ் இருக்கு. கிருஷ்ணா ஹாஸ் so many wonderful qualities. Among the innumerable qualities, one of the main qualities வந்து பிருத்ய வஷாயத்தம் இல்ல பிருத்ய வஷ்யதம். பிருத்ய வஷ்யதம் அந்த ஸ்லோகத்துல இது வருது. பிருத்ய வஷ்யதம். பிருத்ய வஷ்யதம். பிருத்யா அப்படின்னா என்ன அப்படின்னா சர்வன்ட். பிருத்யா அப்படின்னா சர்வன். ஹூ இஸ் பிருத்யா அப்படின்னா we are all பிருத்யாஸ். பகவான் he is the controller. ஈஸ்வரா பரமகிருஷ்ணா. ஈஸ்வரா அப்படின்னா he is one of the controller. Sorry, he is the controller. Okay, so many controller இருக்காங்க. among the all controllers Krishna is the supreme controller. அதனாலதான் சைத்தன்ய சரிதாமிருதத்துல ஏகலே ஈஸ்வர கிருஷ்ண ஆரசப பிருத்திய. உலகத்துல ஒரே ஒரு கண்ட்ரோலர் இருக்கிறாரு. he is கிருஷ்ணா.
ஆரசப பிருத்திய மீதி இருக்கிற எல்லாருமே சர்வெண்ட் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த பிருத்திய வஷ்யத்தம் அப்படின்னா அந்த செர்வெண்ட் கிட்ட தோத்து போவாராம். சரி, அந்த அதாவது அந்த சேவகர்கள் வந்து பகவானை வெற்றி கொள்ளலாம். பகவான் வந்து தன்னுடைய பக்தர்கள் கிட்ட தோத்து போறது ரொம்ப விரும்புறாரு. ரொம்ப அது வந்து ஆனந்தம் அனுபவிப்பாரு அந்த இதுல. அதனாலதான் பகவான பிருத்திய வஷ்யத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆஹ் இதுல நம்ம வந்து இப்போ தாமோதர மாசத்துல நம்ம ஒரு ஸ்லோகா தாமோதர அஷ்டகத்துல திருக்ஷ்வலீலாபீரானந்த குண்டே ஸ்வகோஷம் நிபஞ்சந்தம் அக்யாபயந்தம் ததியேஷு தக்னேஷு பக்தஜிதத்வம் புன பிரேமதஸ்தம் சதாவிருத்தி வந்தே. அதுல ஸ்வகோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. ஸ்வ அப்படின்னா தன்னுடைய, என்னுடைய, கோஷம் அப்படின்னா கோஷ்டி, என்னுடைய பக்தர்கள். அதாவது பகவான் தன்னுடைய பக்தர்களால் வெல்லப்படுவதை ரொம்ப விரும்புறாராம். அப்படிப்பட்ட அந்த தன்னை தாழ்ந்த நிலையில வைத்து தன்னுடைய சேவகர்களான அந்த பக்தர்களால ஜெயிக்கப்படுறத பகவான் ரொம்ப ஆனந்தம் அனுபவிக்கிறாரு. அதை அனுமதிக்கிறாரு. அந்த பக்தர்கள் வந்து இப்போ கோபாஸ் வந்து பகவான் ஒரு சும்மா விளையாடும் போது பகவான் தோத்துட்டாரு அப்படின்னா அவங்கள பகவான் முதுகுல தூக்கி வச்சுட்டு ஓடுவாரு இல்லையா, நான் தோத்துட்டேன் அப்படி. அது என்ஜாய் பண்றாரு பகவான். அந்த அந்த ஒரு பாஸ்ட் டைம்ஸ வந்து என்ஜாய் பண்றாரு. சோ அதனாலதான் பகவானுக்கு பிருத்திய வஷ்யதம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அந்த அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துவாராம். தன்னலம் இல்லாம அப்படி அந்த சர்விங் மனப்பான்மையோட இருக்கக்கூடிய அந்த எளிமையான பக்தர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார் அப்படின்னு அந்த ஸ்லோகால இருக்கு. அடுத்து க்ளோரிஸ் ஆஃப் பிரஜவாசிஸ். பிரஜவாசிஸ்னுடைய புகழ். இது வந்து 10வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. அஹோபாக்யம் அஹோபாக்யம் நந்த கோப பிரஜௌகசாம் என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். அஹோபாக்யம் அஹோபாக்யம். இது யார் சொல்றாரு அப்படின்னா பிரம்மதேவர் வந்து கிருஷ்ணகிட்டே சொல்றார். அஹோபாக்யம் அஹோபாக்யம். என்ன புண்ணியம் செய்திருக்காங்க, என்ன புண்ணியம் செய்திருக்காங்க. யாரு என்ன புண்ணியம் செஞ்சிருக்காங்க? நந்த கோப பிரஜோகசாம். நந்த கோப பிரஜோகசாம் அப்படின்னா நந்த கோபரும் நந்த கோபருக்கு கீழே இருக்கக்கூடிய பிரஜவாசிகளும் என்ன பாக்கியம் பண்ணிருக்காங்க, என்ன பாக்கியம் பண்ணிருக்காங்க. ஏன் என்ன பாக்கியம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா they have Krishna as their mitra. இதுல மூணாவது பாருங்க. என் மித்ரம் பரமானந்தம். மித்ரம் அப்படின்னா நண்பன், சகா. இந்த கோபர்கள் நந்த மகாராஜாக்கு கீழே இருக்கக்கூடிய கோப சிறுவர்கள் என் மித்ரம் பரமானந்தம், கிருஷ்ணரை அவங்க ஃப்ரெண்டா பாவிச்சு இல்ல ஃப்ரெண்டாவே வச்சிருக்காங்க கிருஷ்ணாவை. அந்த அளவு க்ளோஸ்டா இருக்காங்க கிருஷ்ணா கிட்ட. அப்படி இருந்து அவங்க பரம ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்களா. அந்த பரமானந்தம் யாரு, அந்த மித்ரன் யாரு அப்படின்னா பூர்ணம் பிரம்ம சனாதனம், பூரணமானவர். அவர்கிட்ட எந்த குறைவே கிடையாது. குறையில்லா கோவிந்தன், பூரணமானவர், அப்சல்யூட் ட்ரூத், தர்மத்தின் சொரூபம், பூர்ணம் பிரம்ம சனாதனம், பரபிரம்மன். சனாதனம் அப்படின்னா நித்தியத்துவம் வாய்ந்தவர், நித்தியத்துவம் வாய்ந்தவர். சோ அப்படிப்பட்ட பகவான மித்திரனா அடைஞ்சு பரமானந்தத்தை அனுபவிக்காங்களாம். அப்படிப்பட்ட அந்த நந்த கோபக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கோப சிறுவர்கள் பிரஜவாசிகள் என்ன வாக்கியம் பண்ணினாங்க கிருஷ்ணா, என்ன வாக்கியம் பண்ணினாங்க அப்படின்னு அந்த பிரம்மதேவர் வந்து ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சு பகவான் கிட்ட கேட்கிறார். இது வந்து 5வது பாயிண்ட், க்ளோரிஸ் ஆஃப் பிரஜவாசிஸ். அடுத்து 6வது வந்து க்ளோரிஸ் ஆஃப் கோபாஸ், கோப சிறுவர்கள். இது வந்து ரொம்ப அழகா பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல 12வது அத்தியாயம் அதுல வந்து நிறைய ஸ்லோகா இருக்கு. அதுல வந்து கடைசி ஸ்லோகா தான் நம்ம படிக்கிறோம். பட் அதுல உள்ள மொழிபெயர்ப்பு கொஞ்சம் நம்ம படிக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் படிக்கிறதுக்கு. இது வந்து 10வது அத்தியாயம்
10வது அத்தியாயம் 10வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் அதுல 11வது ஸ்லோகம். ஓகேங்களா, நான் இப்போ எடுக்கிறேன். அதுல ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அது நிறைய ஸ்லோகா வருது கண்டினியூஸா, ஒரே இடத்துலயே வருது. அதுல ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இத்தம் சதாம் பிரம்ம சுகானுபூத்யா தாஷ்யம் கதானம் ஹரதைவதேன மாயாஸ்ரீதானாம் நரதாரகேன சாஹம் விஜஹ்ருஹு கிருத புண்ணிய புஞ்சஹ அப்படின்னு. அதுல இதுவும் அதே மாதிரிதான். அந்த அஹோபாகியம் சொன்னாங்க இல்லையா, இதுல வந்து மொழிபெயர்ப்பு மட்டும் நான் படிக்கிறேன். எல்லா சிறுவர்களும் வெவ்வேறு இந்த ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பு கடைசியில வரும். ஆனா மேல நிறைய ஸ்லோகா இருக்கு. அந்த ஸ்லோகத்தினுடைய அந்த மொழிபெயர்ப்பு படிக்கும்போது அந்த கோப சிறுவர்கள் வந்து கிருஷ்ணர் கூட எந்த அளவு மிங்கிள் ஆகி இருந்தாங்க அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து க்ளோரிஸ் ஆஃப் கோபாஸ். எல்லா சிறுவர்களும் வெவ்வேறு செயல்களில் ஈடுபட்டு இருப்பார்கள். சில சிறுவர்கள் வந்து புல்லாங்குழலினை வாசித்தார்கள். இதெல்லாம் நீங்க அப்படியே அந்த இதுக்குள்ள போயிருங்க. இவ மாதாஜி கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிக்சர்ஸ் காமிக்கிறாங்க. நான் வந்து சவுண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, சவுண்ட் கொடுத்து அதை சொல்றேன். நீங்க வந்து அதை நல்லா சிரவணம் பண்ணுங்க. அப்படி உள்ள போங்க, அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே போங்க. இதுதான் நம்ம அடுத்த டாபிக் வந்து இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஓகே, அப்போ புல்லாங்குழல வாசிக்கிறாங்க மற்ற சிறுவர்கள். ஹரே கிருஷ்ணா, நானே பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த இது புரியுதுங்களா? நல்லா பேசுறது புரியுதுங்களா? புரியுது மாதாஜி. ஓகே, அப்போ மற்றவர்கள் கொம்புகளை ஊதினார்கள். கொம்பு அப்படின்னா ஹார்ன்ஸ். அந்த பசு காளை வந்து இறந்ததுக்கு அப்புறம் அதனுடைய கொம்பு எடுத்து அந்த ஹார்ன்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அப்புறம் சிலர் வண்டுகளை போல ரீங்காரம் பண்ணினார்கள். ஓகே, வண்டுகள் போல அப்படியே ரீங்காரம் பண்றாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து மற்றவர்கள் குயில்களை போல கூவினார்கள். சில சிறுவர்கள் நிலத்தின் மேலும் மற்றவர்கள் குயில்களை போலும் கூவினர். சில சிறுவர்கள் நிலத்தில் தெரியும் பறவைகளின் நிழல்களை பின்தொடர்ந்து ஓடினார்கள். மேல பறவை ஓடுது, அந்த நிழலை கீழே பார்த்துட்டு அது கூட பறந்து கீழே அப்படியே ஓடி போறாங்க. அப்புறம் அந்த பறப்பது போல பாவனை செய்யறாங்க. சிலர் அன்னப்பறவைகளின் இனிய அசைவுகளையும் கவர்ச்சியான தோரணைகளையும் போல ஒய்யாரமாக நடை போட்டனர். அன்னப்பறவை அப்படி அந்த அதனுடைய அந்த பின் சைடு அப்படி அழகா அப்படி அசைச்சு போகும் இல்லையா, அதே மாதிரி அவங்க நடை போடுறாங்களாம். எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்காங்க பாருங்க கிருஷ்ணர் கூட இருந்த அந்த பசங்க. நம்ம எல்லாம் அங்க போனோம் அப்படின்னா இதெல்லாம் நல்லா பக்தி பிராக்டிஸ் பண்ணா நம்மளும் அங்க போலாம். கிருஷ்ணர் கூட நல்லா விளையாடலாம். பசி தாகம் எதுவுமே இருக்காது. சோ அதுக்காக தான் இந்த பயிற்சி நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம இதை நல்லா பின்பற்றி இப்ப ஃபாலோ பண்ணி நம்ம போறதுக்கு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து சிலர் மௌனமாக அமர்ந்திருந்த கொக்குகளுடன் உட்கார்ந்து இருந்தனர். ரொம்ப ரொம்ப காமா ஒரு கொக்கு உட்கார்ந்துட்டு இருக்குன்னா அது பக்கத்துல போய் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் நான் முன்னாடி உள்ளவங்க விளையாடி இருக்காங்க. நான் எல்லாம் கொஞ்சம் விளையாடி இருக்கேன் இந்த மாதிரி இல்லாட்டியும் இதுல ஒரு கால் பங்காவது நாங்க விளையாடி இருக்கோம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு அதுல அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்கல. அப்புறம் சிலர் மயில்களை போல நடனமாட முயன்றனர். சில சிறுவர்கள் மரங்களில் இருந்து இளம் குரங்குகளை கவர்ந்தனர். சிலர் குரங்குகளை போல பாவனை செய்து மரங்களில் குதித்தனர். சிலர் வந்து குரங்குகளை போல முகங்களை காட்டி நையாண்டி செய்தனர். மற்றும் சிலர் கிளைக்கு கிளை தாவினர். சில சிறுவர்கள் நீர்வீழ்ச்சிக்கு சென்று தவளைகளுடன் குதித்து விளையாடினார்கள். ஒரு பிராணிகளை விட்டு வைக்கல, கேலி கிண்டல். தவளைகளை போல துள்ளி குதித்தார்கள். அப்புறம் வந்துட்டு அப்பொழுது நீரில் தெரியும் தங்களது சொந்த பிரதிபிம்பத்தை கண்டு சிரிப்பார்கள். எவ்வளவு இன்னசென்ட் பாய்ஸ் பாருங்க. எந்த கள்ளங்கவிடவுமே இல்லாம அழகா இருந்திருக்காங்க. அவங்களுடைய ரூபம் அந்த தண்ணியில தெரியும் போது கெக்க சிரிக்கிறது. ஓகே, அதுக்கு அடுத்து வந்துட்டு தங்கள் சொந்த எதிரொலியை கேட்டு அவர்கள் கண்டனம் செய்வார்கள். இப்போ கிருஷ்ணா அப்படின்னு கத்துவாங்க. அந்த காட்டுக்குள்ள அது எப்போ அடிக்கும், உடனே இது யார் கத்துனது அப்படின்ற மாதிரி அவங்க கண்டனம் தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி எல்லா இடைச்சிறுவர்களும் கிருஷ்ணருடன் இவ்வாறு விளையாடுவது வழக்கம். இப்போ நான் அந்த ஒரு ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா, அந்த மொழிபெயர்ப்பு இப்பதான் வருது. இந்த மாதிரி கிருஷ்ணர் கூட விளையாடுறது வழக்கம். கிருஷ்ணருடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கோபா சிறுவர் இங்க பாருங்க, எண்ணற்ற சிறுவர்கள் அவர் கூட போறாங்க, கிருஷ்ண பலராம் கூட. அப்போ அந்த கிருஷ்ணர்
அப்படிப்பட்ட எந்த கிருஷ்ணர் கூட விளையாடுறாங்களோ அந்த கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எந்த பிரம்மத்துடன் கலந்து விட ஞானிகள் விரும்புகிறார்களோ, சாயுஜ்ய முக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஸ்ட்ரைட்டிஸ் பண்றாங்க, எத்தனையோ கடும் விரதங்கள் தவங்கள் பண்றாங்க ஞானிகள். எதுக்காக தவம் பண்றாங்க? அந்த பரபிரம்மமான அந்த கிருஷ்ணர் கூட இணைந்து ஒரு நோக்கத்துக்காக. அப்படிப்பட்ட பரபிரம்மத்து கூட ஈஸியா விளையாடுறாங்க இந்த பசங்க. அப்படிப்பட்ட பசங்க. ஓகே, அந்த எந்த யார் வந்து பிரம்மஜோதியின் இருப்பிடமோ, யார் வந்து பிரம்மஜோதியின் பிறப்பிடம், சோர்ஸ் ஆஃப் பிரம்மஜோதி. நம்மளுக்கு 14 அத்தியாயம் நினைக்கிறேன் பகவத்கீதையில, பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த பிரம்மஜோதியின் பிறப்பிடம் நானே, பிரம்மஜோதியின் ஆதாரம் நானே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. சோ அந்த யாரு பிரம்மஜோதியின் ஆதாரமோ, நித்திய தொண்டை ஏற்றுக்கொண்டுள்ள பக்தர்களுக்கு அந்த கிருஷ்ணர் பரமபுருஷர் ஆவார். கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய பக்தர்களுக்கு அவர் பரமபுருஷர். சாதாரண மனிதர்களுக்கு அவர் ஒரு சாதாரண குழந்தை ஆவார். அவரை எந்த பாவத்துல நம்ம வழிபடுறோமோ அந்த பாவத்துல அவர் நம்மளுக்கு ரெசிப்ரோகேஷன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இடைச்சிறுவர்கள் பல பிறவிகளில் செய்த புண்ணிய செயல்களின் பலன்களை சேகரித்து உள்ளதால் அவர்களால் பரமபுருஷ பகவானுடன் இவ்வாறு சகவாசம் கொள்ள முடிந்தது. அவர்களது பெரும் வாக்கியத்தை ஒருவரால் எப்படி விவரிக்க இயலும்? இதுதான் க்ளோரிஸ் ஆஃப் கோபாஸ். எத்தனை பிறவிகள்ல புண்ணியம் நிறைய சேர்த்து வச்சதுனால இந்த பிறவியில பகவானோட சகவாசம் வச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த க்ளோரிஸ எப்படி வர்ணிக்க இயலும் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றார். ஓகேங்களா? அடுத்தது வந்து க்ளோரிஸ் ஆஃப் கோபாஸ். அடுத்து க்ளோரிஸ் ஆஃப் பிரஜகோபிஸ். வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம ஷார்ட்டாவே பார்த்துக்கலாம். பிரஜகோபிஸ் வந்து அது சொல்லி மாளாது அவங்களுடைய அந்த தியாக உணர்வுகள் எல்லாமே. இப்போ மதுரால உள்ள பெண்கள் வந்து பிரஜத்துல உள்ள அந்த பெண்களை வந்து வர்ணிக்கிறாங்களாம். எப்படி வர்ணிக்கிறாங்களாம், எப்படி குளோரிஃபை பண்றாங்களாம் அப்படின்னா, இந்த கோபிஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்க வந்து கவுஸ வந்து கேர்டேக்கிங் பண்ணும்போது, அந்த கவுஸ வந்து பராமரிக்கும் போது, பசுக்களை பராமரிக்கிறாங்க. ஏன்னா மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க, அப்புறம் வீட்டுல தானே கொண்டு கட்டுவாங்க. அதுக்கு அந்த ஆகாரம் வைக்கிறது, அதுங்களை குளிப்பாட்டுறது, அதுங்களுடைய சாணத்தை அள்ளுறது, இது எல்லாமே கோபிஸ் தான் செய்வாங்க. அப்போ அந்த கோபிஸ் அவங்கள கேரிங் பண்ணும்போது, கவுஸ வந்து கேரிங் பண்ணும்போது, மில்கிங் த கவுஸ், பால் கறக்கும் போது, சேர்னிங் பண்ணும்போது, அந்த தயிரை வந்து கடையும் போது, அப்புறம் வந்துட்டு கவுடங் எடுத்துட்டு சாணத்தை எடுத்து வால்ஸ் அல்லது ஃப்ளோர்ல வந்து அதை அடிச்சு தப்பி அது ஒரு ரவுண்டா பண்ணுவாங்க. அது வந்து அடுப்பு எரிக்கிறதுக்கு எல்லாம் பயன்படுத்துவாங்க. ரொம்ப ஹெல்த்தான ஒரு குக்கிங் அந்த இதுக்கு பயன்படுத்துவாங்க. அது இந்த டைம்ல எல்லாம் எப்பவுமே அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணருடைய அந்த லீலைகளை ஒரே ஸ்மரணம் பண்ணி பாடிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது, அவங்களுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது கிருஷ்ணருடைய அந்த டிவைன் ஆக்டிவிட்டிஸ் அத வந்து பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த அவங்களுடைய அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ்ல. அப்போ இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா? நோ. வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்களாம். பசு பராமரிப்பா இருக்கட்டும், சமையல் பண்றதா இருக்கட்டும், குழந்தைகளை கவனிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அப்படி எக்ஸ்பர்ட்டா இருந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய மனசுல ஃபுல்லா they are constantly observed in கிருஷ்ணா. அந்த எப்பவுமே கான்ஸ்டன்டா பகவானுடைய அந்த சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்தாங்க, ஸ்மரணம். சோ அப்படிப்பட்ட கோபிஸ் அப்படின்னு மதுரால உள்ள அந்த பெண்கள் வந்து கோபிஸ வந்து புகழ்றாங்க. நிறைய கோபிஸுடைய பெருமைகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு சின்ன இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பிரஜபூமியினுடைய பெருமைகள் அப்படி பார்க்கும்போது கூட பிரம்மதேவர் என்ன பண்ணினாரு, நான் வந்து இந்த பிரஜத்துல ஒரு சின்ன கிருஷ்ணர் லீலை பண்றதுக்கு உகந்த ஒரு இதுல
ஏதாவது ஒரு பொசிஷன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாறையா அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சிவபெருமான் ஆஹ் ஆசைப்படுறாரு இந்த பிருந்தாவனத்துல ஒரு பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி உத்தவா இந்த பிருந்தாவனத்துல ஒரு புல்லாவது நான் பிறக்க மாட்டேனா, அவ்வளவு உயர்ந்தது இந்த பிரஜதானம். அப்புறம் வந்துட்டு ஓகே இது அதுக்கப்புறம் க்ளோரிஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் பிருந்தாவன். இந்த ரிலேஷன்ஷிப் இது வந்து 10வது ஸ்கந்தத்துல 13வது அத்தியாயம் 60வது ஸ்லோகத்துல இருக்குது. ரிலேஷன்ஷிப் வித் அந்த பிருந்தாவன் வாசிஸ் பிரஜவாசிஸ் அப்படின்னா பொதுவா அங்க உள்ள விலங்குகள் மனிதர்கள் இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பாராட்டுறது இல்ல. விலங்குகள்னா லவபிள் அனிமல்ஸ் இருக்கு, நமக்கு கவுஸ் இருக்கு, காட்ஸ் இருக்கு, டாக்ஸ் இருக்கு. அது வந்து ரொம்ப நம்மளை பார்த்து பயப்படாது. ஆனா வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கும்போது அவங்க விரோதம் தான், நம்மளை பார்த்து பயப்படுவாங்க, இல்லாட்டி நம்மள தாக்குவாங்க. ஆனா பிருந்தாவனத்தில் உள்ள வைல்ட் அனிமல்ஸும் சரி எல்லாமே சரி ரொம்ப நட்புறவோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்க என்விஎஸ் கிடையாது, யாருக்குமே போட்டி பொறாமை கிடையாது, ரொம்ப ஹம்பிள் மனப்பான்மையோட தான் இருப்பாங்க. அதனாலதான் இப்பவும் பிருந்தாவனத்தினுடைய உண்மையான அழகை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா வித்தவுட் என்வியஸ், எந்த ஒரு என்வியஸும் இல்லாம மனசுல இல்லாம ஹம்பிள் மென்டாலிட்டியோட எந்த ஒரு பக்தர் அந்த பிருந்தாவனம் உன்னதமான அந்த தாமத்துக்குள்ள நுழைகிறாரோ அங்க பகவான் அதனுடைய உண்மையான அழகை வெளிப்படுத்துவார். அதர்வைஸ் நம்மளால அந்த போய் கௌரவம் போய் கர்வம் போய் அகங்காரத்தோட உள்ள போனோம் அப்படின்னா யாருக்குமே அதனுடைய அழகு புலப்படாது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்து கௌஸ் ஆஃப் பிருந்தாவன். கௌசா பிருந்தாவனத்துக்கும் 10வது ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். ஸ்லோகம்லாம் நான் எழுதிட்டு படிக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து அந்த மொழிபெயர்ப்பு மட்டும் நான் பாக்குறேன். கௌஸ் வந்து இந்த அளவு முக்கியமா அந்த பிருந்தாவனத்தினுடைய குளோரிஸ்ல வருது அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். கௌஸ் வந்து எந்த அளவு பகவானுக்கு பிடிக்கும் அப்படின்றது. அப்போ ஒரு வாட்டி பிருந்தாவனத்துல பகவான் கிட்ட யசோதமா சொன்னாங்களாம், உன்னுடைய இந்த கால் வந்து கல்லு மண்ணு அப்புறம் முள்கள் இதனால உன்னுடைய அழகான தாமரை பாதம் வந்து பாதிக்கப்படுது கிருஷ்ணா, உனக்கு நல்ல அழகான ஷூ பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சரிம்மா நான் ஷூ பண்ணிக்கிறேன், ரொம்ப நன்றி, நான் ஷூ போட்டுக்கிறேன். அப்போ எப்படி இந்த கவுசுக்கெல்லாம் யார் ஷூ கொடுப்பா, அந்த கவுசுக்கெல்லாம் ஷூ கொடுத்தீங்கன்னா நானும் வந்து ஷூ போட்டுக்கிறேன். அப்போ யசோதாமா சொல்லுவாங்களாம், 9 லட்சம் பசு இருக்கு, எனக்கு மட்டுமே 9 லட்சம் பசு இருக்கு, ஒரு பசுவுக்கு 4 கால் இருக்கு, எப்படி என்னால நான் ஷூ பண்ண முடியும், அப்போ அது என்னால ஐ காண்ட் அப்படிம்பாங்களாம். ஓகே, அப்போ கிருஷ்ணா சொல்லுவாரா, நானும் ஷூ போட முடியாது, நானும் ஷூ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த சம்பாஷணை இந்த கான்வர்சேஷனை கொட்டில கட்டி இருக்கக்கூடிய பசுக்கள் அந்த தாய் கேக்குது. அவங்க எல்லாரும் டிசைட் பண்றாங்க, பிருந்தாவனத்துல உள்ள பசுக்கள் அந்த அம்மாக்கள் இல்லையா, அவங்க வந்து பாருங்க இவ்வளவு அழகா கிருஷ்ணர் வந்து பசுக்கள் கூட இவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறாரு பாருங்க. அந்த பசுக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம கிருஷ்ணா நமக்காக ஷூ போடாம இருக்கிறாரு, அந்த கிருஷ்ணாவுக்கு காலைல எதுவுமே பண்ணக்கூடாது, அதனால நம்ம இந்த பிருந்தாவனத்துல உள்ள இருக்கக்கூடிய கல்லு மண்ணு முள்ளு எல்லாத்தையும் பவுடர் ஆக்கிடலாம், டால்கம் பவுடர் மாதிரி மாத்திட்டாங்க ஒரே நைட்டுக்குள்ள. இப்பவும் நீங்க பிருந்தாவனம் போனீங்கன்னா அந்த உள்ள மண் அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல பிரம்மதேவர் சொல்றாரு, ஓ எல்லாமல்ல இறைவனே, பிருந்தாவனத்தில் உள்ள பசுக்களும் கோபி ஸ்திரீகளும் எத்துணை பாக்கியசாலிகள். நீர் வந்து அந்த பிரம்ம விமோகன லீலையில பகவான் வந்து பசுவாவும் கண்ணுக்குட்டியாவும் மாறினார் இல்லையா, எவ்வளவு அன்பு வச்சிருந்ததுனால நீங்க பசுவாவும் கண்ணுக்குட்டியாவும் மாறி அங்க உள்ள அந்த அம்மா பசு கிட்ட நீங்க பால் குடிச்சிருப்பீங்க, அதே மாதிரி கோபர்களா மாறி அவங்க அம்மா கிட்ட பால் குடிச்சாரு. அப்ப எத்தனை கருணை நீங்க அந்த மக்கள் மேலேயும் பசுக்கள் மேலேயும் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து க்ளோரிஸ் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் ஆஃப் பிரஜவாசிகள் வந்து எப்படி இருந்தாங்க, அவங்களுக்குள்ள இன்டராக்ஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா இதுக்கும் ஸ்லோகா இருக்கு. 10வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் 58வது ஸ்லோகம். அதுல சொல்லப்படுது, இவ்வாறு நந்த மகாராஜா முதலான இடையர்கள் அனைவரும் கிருஷ்ண பலராமரின் லீலைகள் பற்றிய வர்ணனைகளை உன்னத ஆனந்தத்தை வர்ணனைக்கான உன்னத ஆனந்தத்தை அனுபவித்ததுடன் பௌதிக துன்பங்களை அவர்களால் காணவும் இயலாதிருந்தது. அதாவது
நந்த மகாராஜா உள்ளிட்ட மற்ற கோவர்கள் எல்லாருமே கிருஷ்ண பலராமருக்கு உன்னதமான லீலைகளை அனுபவிக்கிறாங்க. இதனால பௌதிக துன்பம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாம இருந்தது. இதுதான் அந்த இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் அந்த பிரஜ்வாசிஸ். இது நம்ம இப்போ செகண்ட் டாபிக்ல போவோம். டைம் ஆயிருச்சு, ரொம்ப டைம் ஆயிருச்சு. அதாவது செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் தாம் யாத்ரா. விர்ச்சுவல் தாம் யாத்ரா அப்படின்னா நம்ம நேரடியா பிருந்தாவன் தாமுக்கு போறது ஒண்ணு இருக்கு. பிளைட்லயோ அல்லது ட்ரெயின்லயோ அல்லது பஸ்லயோ நம்ம போய் பிருந்தாவன் தாம நேரடியா தரிசனம் பண்ணி ஒரு டெம்பிள்ஸா போய் நம்ம தரிசனம் எடுக்கிறோம். சில பேருக்கு போக முடியாது, ரொம்ப தூரத்துல இருப்பாங்க, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பட்டவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா, இதே மாதிரி யாத்ரா கூட்டிட்டு போவாங்க. இப்ப இந்த கோயிலுக்கு போறோம், இங்க இந்த பகவான் இருக்காங்க, இங்க இருந்து என்னென்ன இதெல்லாம் நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வர்ச்சுவல் யாத்ரா அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் இப்ப புரிஞ்சுதான். இதுல வந்து சவுண்டு, அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க லைட் அண்ட் சவுண்ட் ஷோ அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. லைட் அப்படின்னா ஒளி, அங்க வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. அப்புறம் சவுண்ட் வரும், இந்த சவுண்ட வச்சு கதைகள் சொல்லுவாங்க, இசைகள் இருக்கும். அது மூலமா அந்த தாமுக்கே உள்ள போன மாதிரி ஒரு இது அவங்களுக்கு. இப்போ இஸ்கான் சென்னையில கூட சத்ய மாதவி தேவிதாசின்னு ஒரு மாதாஜி வந்து கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஆஃபரிங் கொடுப்பாங்க. அப்புறம் பூக்கள் ஆஃபர் பண்ணுவாங்க, ஃபுட்ஸ்டெப்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. இது எல்லாமே அந்த பூக்கள் எல்லாம் அந்த பிக்சரை காமிச்சு இந்த அழகான பூக்கள் பிரபுபாதருடைய திருப்பாதத்துக்கு ஆஃபர் பண்றோம். ஃபுட்ஸ்டெப்ஸ் இந்த ஃபுட்ல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு, இது ஆஃபர் பண்றோம் அப்படின்னு அழகா சொல்லுவாங்க. இது நம்ம நேரடியாவே அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு ஆஃபர் பண்ண மாதிரி ஃபீலிங்ஸ் கொடுக்கும். இது வந்து இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் வந்து டீப் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். அதாவது இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டீப்பா ஆழ்ந்த நிலையில நம்மளுக்கு ஒரு ஆன்மீகத்துக்கு கூட ஒரு கனெக்ஷன் கொடுக்கும். ஒண்ணுமே போகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விர்ச்சுவல் யாத்ரா நம்ம போகும்போது நம்ம இருந்த இடத்துல இருந்தே அந்த இடத்துக்கே நம்ம போறோம். அங்க ஒரு இடமா நம்மள காமிக்கிறாங்க. இந்தந்த இடங்கள்ல இன்னென்ன லீலைகள் இருக்குன்னு ஒருத்தர் கதை சொல்றாரு, எஃபெக்ட் இருக்கு, அதுல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு, பிக்சர்ஸும் காமிக்கிறாங்க. இது வந்து பிருந்தாவனம் அப்படின்னா கிருஷ்ணருடைய லீலைகள், உன்னதமான லீலைகள் நிறைந்த அந்த இடம் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. அப்புறம் இது இந்த வெர்ச்சுவல் யாத்ரா மூலமா நம்ம வந்து அங்க அந்த ஸ்டோரிஸ், அங்க நடக்கக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்றாங்க. இதுல எல்லாம் நம்ம என்கேஜ் ஆகுறோம், கேட்கறது மூலமா அதுல என்கேஜ் ஆகுறோம், அங்கேயே போறோம். ரொம்ப தூரத்துல இருந்து கூட ஒரு நேர்மையா நான் தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒருத்தருக்கு கிருஷ்ணர் மேல உள்ள தெய்வீக அன்பு வந்து தூண்டப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதான் டீப் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இது மூலமா கிடைக்குது நமக்கு. அடுத்தது வந்து உங்களுக்கு புரியுதா மாதாஜி நான் பேசுறது? புரியுது, சொல்லுங்க. ஓகே. அடுத்து வந்து இம்மர்சிவ் டிவோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆழ்ந்த பக்தி அனுபவம் நமக்கு கிடைக்குது இது மூலமா. ஆழ்ந்த பக்தி அனுபவம், அதாவது இந்த யாத்ரா மூலமா நமக்கு ஆர்த்தி காமிக்கிறது, இது பண்றாங்க, சாண்டிங் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம கலந்துக்கிறோம் இந்த யாத்ரா மூலமாவே. இது கலந்துக்கிறோம். இது வந்து ஸ்டோரிஸ் சொல்றாங்க. ஸ்டோரிஸ் வந்து நிறைய சாஸ்திரங்கள்ல உள்ள ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிறோம், பாக்குறோம். இது வந்து நம்மளுடைய அந்த மனசுல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுது. இட் வில் கிரியேட் தி ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர். அந்த மைண்ட் வந்து அந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படியே ஃபோக்கஸ் ஆகுது. அப்படி ஃபோக்கஸ் ஆகும்போது நம்மளுடைய அந்த ஃபீலிங்ஸ், அந்த அந்த டிவைன் ஃபீலிங்ஸை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். நம்ம அங்க போன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், அந்த ஆழ்ந்த அனுபவம் நமக்கு கிடைக்குது. நம்ம நேர்மையா இருக்கணும். அந்த அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே உள்வாங்கி நம்ம இருந்தோம்னா அந்த இடத்துக்கே போயிட்டு வந்து ஒரு அனுபவம் நமக்கு இருக்குது. இது வந்து இதன் மூலமா நம்ம பிசிக்கலா அங்க ஜேர்னி ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் செவரல் சாக்ரெட் சைட்ஸ். அந்த ஒரு இடங்களுக்கு இப்போ ஸ்பிரிச்சுவல் யாத்திரால கூட இப்போ பக்தி பிகாரி டெம்பிள், பிரேம் மந்திர், என்னென்ன கோயில்கள் இருக்கோ, அப்புறம் யமுனா ரிவர், பேங்க் ஆஃப் யமுனா, அந்த மாதிரி எல்லாம் உள்ள இடங்களுக்கு இப்போ அவங்க போய் காமிக்கிறாங்க.
அப்படி போய் காமிக்கும் போது அந்த இடங்களுக்கே நம்ம போய் அதை சுத்தி நல்லா பாக்குற மாதிரி உள்ள ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுக்குது. அடுத்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், ஜென்மாஷ்டமியா இருக்கட்டும், ஹோலியா இருக்கட்டும், கார்த்திக் மந்தா இருக்கட்டும், இந்த மாதங்கள்ல நம்ம இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் அந்த அந்த பிருந்தாவன் விர்ச்சுவல் யாத்திரா பண்ணும்போது எந்த அளவு கார்த்திக் மாசத்துல நம்ம பண்ணினா டபுள் மடங்கு 1000 டைம்ஸ் பெனிஃபிட் கொடுக்குதோ, இந்த கார்த்திக் மாசத்துல இந்த மாதிரி யாத்திரா பண்ணும்போது, அதாவது விர்ச்சுவல் தாம் யாத்திரா பண்ணும்போது அதுவும் நமக்கு நிறைய அந்த நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் தகுதியை வந்து ஜாஸ்தி பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம முக்கியமான கோவில்கள் பத்தி பாத்துடலாம். கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் அதை கொஞ்சம் விட்டுட்டேன் ஏன்னா டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ப்ராமினன்ட் டெம்பிள்ஸ் இன் பிருந்தாவன். முதல்ல வந்து நம்ம ராதா ரமணன் டெம்பிள் பார்க்கலாம். ராதா ரமணன் டெம்பிள், ராதா ரமணன், ரமணன் அப்படின்னா லவ்வர் ஆஃப் ராதா. ஓகே, லவ்வர் ஆஃப் ராதா. இந்த ராதா ரமணன் டெம்பிள் வந்து எப்படி வந்தது அப்படின்னா, முக்கியமான 7 கோயில்கள்ல ராதாரமணன் டெம்பிள் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் டெம்பிள் இன் பிருந்தாவன். இது வந்து 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பிஃபோர் 500 இயர்ஸ் பேக் இது வந்து கட்டப்பட்டிருக்கு, நிறுவப்பட்டிருக்கு. அதாவது இதுல 12 சாலிகிராம் சிலாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இன்னொரு இதுல ஒரு ஷிலா தான் அப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு கோபாலப்பட்ட கோஸ்வாமி அமங் த 6 கோஸ்வாமிஸ், கோபாலப்பட்ட கோஸ்வாமி தமிழ்நாடு ஸ்ரீரங்கத்துல இருந்து போனவர் தான் கோபாலப்பட்ட கோஸ்வாமி. அவர் வந்து அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய பணக்காரர் ஒருத்தர் வந்து நிறைய கிஃப்ட் கொடுக்குறாரு, நிறைய ஆபரணங்கள், அப்புறம் விலை மதிக்க முடியாத பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த கோபாலப்பட்ட கோஸ்வாமி மகாராஜ் கிட்ட, கோபாலப்பட்ட கோஸ்வாமி கிட்ட 12 சாலிகிராம் சிலாஸ் வச்சிருக்காங்க. மாதாஜி யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க மாதாஜி, கொஞ்சம் அவங்கள மியூட் பண்ணுங்க. அப்போ அந்த 12 சாலிகிராம் சிலாஸ வந்து ரொம்ப அன்போட அவர் வந்து பரிபாலனம் பண்றார். லவ்விங் ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு போகா ஆஃபர் பண்ணுவாரு, பிக்ஷை எடுத்துட்டு வந்து சமைச்சு போகா ஆஃபர் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவங்கள யமுனா நதியில வந்து அபிஷேகம் பண்ணுவாரு. அபிஷேகம் பண்ணிட்டு நைவேத்தியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள ஒரு பாக்ஸ்ல மெத்த மாதிரி பண்ணி அழகா தூங்க வைப்பாரு. அது வந்து உங்களுக்கு சாலிகிராம் சிலாஸ்னா தெரியும் இல்லையா? ரவுண்டு ஷேப்ல, ரவுண்டு இந்த மாதிரி முக்கோணம், ஓவல் ஷேப் இந்த மாதிரி இருக்கும். அது பகவானுடைய நித்திய ரூபம். அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு பணக்காரர் வந்து இந்த ஆபரணங்கள், ஜுவல்ஸ், கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் சில்கி கிளாத்ஸ் வந்து அவருக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. அப்போ கோபாலப்பட்ட கோஸ்வாமி சொல்லுவாரு, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், நீங்க வேற யாருக்காவது கொடுங்க. ஏன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய சிலாஸ் எல்லாமே ரவுண்ட் ஷேப்ல இருக்கு, அவங்களுக்கு இந்த ஆபரணங்கள் எல்லாம் போட முடியாது, நீங்க வேற யாருக்காவது கொடுங்க. ஆனா அந்த பணக்காரர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்றதுக்கு அவர் விரும்பல, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்வாமி என்ன பண்றாரு, அந்த 12 சிலாஸ் கூடயே சாலிகிராம் சிலாஸ் கூடயே இந்த ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அப்ப அன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு தூங்கிறார். அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் வந்து நைவேத்தியம், ஏர்லி மார்னிங் கோஸ்வாமி என்ன பண்றாரு, யமுனால ஸ்நானம் எடுத்துட்டு திருப்பி வந்து அந்த பெட்டிய பூஜைக்காக பெட்டி ஓபன் பண்றாரு. அங்க 11 சாலிகிராம் சிலாஸ் கூட ஒரு அழகான கிருஷ்ணர், அழகான பியூட்டிஃபுல் 3 ஃபோல்டட் இங்க இருக்காரு பாருங்க. இந்த இவ்வளவு ரொம்ப உன்னதமான ரூபம் பகவானுடைய, அந்த ரூபம் சின்ன குழந்தை ரூபம், அழகான ஃப்ளூட் வச்சுட்டு 3 இடத்துல வளைவு, திரிபங்க லலிதம் அப்படின்னு சொல்லப்படுது. 3 இடத்துல வளைஞ்ச ரூபமா வந்து ஒரு சாலிகிராம் வந்து ராதாரமணனா மாறி இருக்கு, குழந்தை கிருஷ்ணாவா மாறி அழகா புல்லாங்குழல் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல் ரூபம் உள்ள இருக்கிறார். அதே அந்த கோபாலப்பட்ட கோஸ்வாமி கிட்ட 12 சாலிகிராம் சிலாஸ் இருக்குது. அதுல ஒண்ணு வந்து தாமோதர சிலா. அந்த தாமோதர சிலா தான் இந்த ராதா ரமணனா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பேர் வைக்கிறார், ராதாவின் ரமணன், ராதாவின் லவ்வர் அப்படின்னு பகவானுக்கு அந்த பேர் வச்சு ரொம்ப லவ்விங் ரிலேஷன்ஷிப் பண்றாரு. அவரு அந்த பணக்காரர் தந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பகவானுக்கு போடுறாரு. அவரு மனசுக்குள்ள கிருஷ்ணர் வந்து, நீ வந்து எனக்கு எப்படி ஆபரணங்களை போட முடியும்னு தானே நீ அங்க கொடுத்த, அதனால நீ எனக்கு போடு, வஸ்திரங்கள் எல்லாம் எனக்கு காமி அப்படின்னு சொல்லி பகவான் அவருடைய அந்த அன்பை
ஏத்துக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிறாரு. அப்புறம் இன்னும் இப்போ பங்கி பிகாரி டெம்பிள், அது வந்து அதனுடைய டீடைல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கல எனக்கு. இது வந்து 16வது நூற்றாண்டுல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஹரிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாது இருந்தார், ஒரு வைஷ்ணவர். அவர் வந்து ரொம்ப அன்போட பகவானுக்கு சேவைகள் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய ரொம்ப பாடுவார், ரொம்ப இனிமையா பாடுவாராம். அந்த இனிமையான பாடல்களுக்கு மயங்கிய கிருஷ்ணா அந்த பங்கி பிகாரி மாதாஜி, பங்கி பிகாரி பகவானுடைய அந்த போட்டோஸ் இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் பண்ணுங்க மாதாஜி மாதாஜி. ஒரு செகண்ட், ஃபர்ஸ்ட் டெம்பிள் காட்டுறதா மாதாஜி, அதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகே ஓகே மாதாஜி. அந்த பகவான் அந்த சாதுவுக்கு அவருடைய அழகான அந்த பாடல்கள் இசையில மயங்கி தன்னுடைய விக்கிரகத்தையே அவருக்கே கொடுத்துருக்காரு. தன்னுடைய சொந்த விக்கிரகத்தையே அந்த ஹரிதாஸ் அப்படிங்கிற பக்தருக்கு கொடுத்திருக்கிறார். அவரும் 3 இடத்துல வளைஞ்ச ரூபமா தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இவரு வந்து அந்த கோயிலெல்லாம் கட்டி வேற பணக்காரர்கள் கட்டி இவர் மூலமா இவர் தான் அந்த பங்கி பிகாரி. ஓகே. அப்போ இந்த ஹரிதாசர் வந்து அந்த கோயில்ல இவரை ஸ்தாபனம் பண்ணிக்கிட்டு திருப்பி போயிருக்கிறாரு. அன்பின் மிகுதியினால இந்த விக்கிரகம் நடந்து அவர் பின்னாலேயே ஓடி இருக்காரு. பகவான் எவ்வளவு அன்பு பாருங்க. அப்போ உடனே அங்குள்ள பூஜாரி, நோ நோ நோ, நீங்க போக கூடாது, இங்க வாங்கன்னு பிடிச்சு வச்சுட்டாங்க கிருஷ்ணாவை உள்ள. அதனால இப்பவும் கிருஷ்ணருக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி அந்த ஸ்கிரீனை மூடிடுவாங்களாம். ஏன்னா இன்னமும் ஓடிடுவாரோ, நம்ம கிருஷ்ணா நம்ம கிட்ட இருந்து ஓடிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனால இந்த விக்கிரகம் மட்டும் நகருமா, ஏன்னா ஓடுனார் இல்லையா, அந்த ஹரிதாஸ் கூட ஓடுனார் இல்லையா, அதனால இந்த விக்கிரகம் இப்ப நகருமா, அந்த நகர்த்தி வைக்கலாமா இந்த விக்கிரகத்தை பகவான. இப்பவும் அந்த ஒரு இதுக்காக 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த திரை வந்து இழுத்து மூடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு இந்த கோயில் வந்து மற்ற கோயில்கள் மாதிரி அந்த சங்கு நாதம் அப்புறம் அந்த மணி எல்லாம் அந்த ஓசை வராதுன்னு சொல்றாங்க. ஓசை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவர் ஒரு குழந்தையா பாவிச்சு இந்த குழந்தைக்கு அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், அதனால இதெல்லாம் அங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப அந்த அன்போட இந்த பகவானை பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம ராதா கோவிந்தா பார்க்க போறோம். ராதா கோவிந்தா இவர் வந்து இந்த ராதா கோவிந்தா விக்கிரகம் ரொம்ப அழகான விக்கிரகம். இதனுடைய உண்மையான இந்த அசல் விக்கிரகம் இப்ப ஜெய்ப்பூர்ல இருக்கு. இதனுடைய பிரதிபு தான் இப்போ விருந்தாவனத்துல இருக்கு. ஏன்னா முகலாய மன்னர்களுடைய படையெடுப்புனால பயந்து பிருந்தாவன வாசிகள் வந்து ஜெய்ப்பூர்ல அவங்கள பாதுகாப்பா பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அங்க கொண்டு வச்சிருக்காங்க. இந்த இவர் வந்து 1670வது ஆண்டுல, சாரி இது வந்து அவரை டிஸ்மேண்டில் பண்ணாங்க. அதாவது இந்த கோயில் வந்து 7 மாடி கொண்ட 7 மாடி கொண்ட கோயில், பெரிய கோவில், 7 ஸ்டோன்ஸ். அதுல வந்து எத்தனை பல ஆயிரம் ஆண்கள் ஜென்ஸ், பல ஆயிரம் ஜென்ஸ் வந்து 5 ஆண்டுகளா கட்டி முடிச்ச கோயிலும். 5 வருஷம் கட்டியிருக்காங்க இந்த கோவில. சரிங்களா? அப்போ இந்த 1670ல அவுரங்கசீப் ஆட்சி நடந்தது. அக்பருடைய பேரன் தான் அவுரங்கசீப். இல்லையா பிரபு? இல்ல, அவுரங்கசீப்பினுடைய பேரன் தான் அக்பர். இல்லையா பிரபு? அவுரங்கசீப்பினுடைய பேரன் தானே அக்பர். எஸ், ஷாஜகானுடைய பையன் வந்து இவரு. அக்பருடைய பேரன் இல்ல மாதாஜி, அக்பருடைய பேரன் தான் வரும். அக்பருடைய பேர்ல ஷாஜஹான், ஷாஜஹானுடைய புள்ள அவுரங்கசீப். ஓகே ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. அப்போ இது வந்து இந்த கோவிந்தா எப்படி இருந்தார் அப்படின்னா, ஒரு பிராமணர் கிட்ட இருந்தார். பிராமணருக்கு நிறைய பசங்க உண்டு. அந்த பசங்க கூட ஒரு பையனாதான் இந்த கோவிந்தாவை அவர் பராமரிப்பார். அவங்க பசங்க கூட இந்த கோவிந்தாவும் விளையாடுவார். நல்லா குட்டி பையன் மாதிரி விளையாடிக்கிட்டே திரிவார். அப்போ சனாதன கோஸ்வாமி விருந்தாவன்ல வரும்போது இவரை பாக்குறாரு. கோவிந்தாவை பார்த்த உடனே இவரு
கோவிந்தாவுக்கு சனாதன கோஸ்வாமி கூட போகணும்னு ஒரே ஆசை. அப்புறம் இந்த பிராமணருக்கு கனவுல என்ன கொண்டு அங்க விடு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ இவரை கொண்டு இங்க குடுக்குறாங்க இந்த சனாதன கோஸ்வாமி கிட்ட. இப்ப சொல்றாரு, நீ என்கிட்ட வந்திருக்கே, உனக்கு நான் என்ன தருவேன்? நானும் ஒரு சன்னியாசி, துறவி, பிச்சை எடுத்து ஏதோ அந்த பிராமணராவது உனக்கு நைவேத்தியம் எல்லாம் பண்ணுவாரு. இல்ல இல்ல, நீ எது சாப்பிடுறியோ எனக்கு அது கொடு அப்படிம்பாரு. உடனே இவரு ரொம்ப அன்போட தான் பிக்ஷை வாங்குறத சமைச்சு அவருக்கு கொடுத்துட்டு இவர் சாப்பிடுவாரு. அப்போ ஒரு நாள் கோவிந்தா கேட்டுருவாரு, விக்கிரகமா பக்கத்துல இருக்கிறாரு. அங்க இருக்க மரத்துல இந்த சாக்குல இருக்க சணல் இருக்கு இல்லையா, அதுல ஊஞ்சல் கட்டி ஆட்டுவாரு சனாதன கோஸ்வாமி. அந்த உபசரிப்பையும் வாங்கிட்டு அன்போடு அவர் கூட இருப்பாரு. அப்போ ஒரு வாட்டி கேட்டுருவாரு, ஓ சனாதன், எப்ப பார்த்தாலும் உப்பில்லாத ரொட்டியே எனக்கு கொடுக்குறியே, சப்பாத்தி அதுல உப்பே இல்ல, கொஞ்சமாவது உப்பு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்பாரு. உடனே சனாதன கோஸ்வாமி சொல்லுவாரு, கிருஷ்ணா, இன்னைக்கு நீ உப்பு கேப்ப, நாளைக்கு இனிப்பு கேப்ப, அதுக்கப்புறம் நெய் கேப்ப, நான் எங்க போறது? நானோ ஒரு துறவி. சரி. உடனே கிருஷ்ணா வந்து புரிஞ்சுப்பாரு, இவரால தர முடியாது, நம்மளே நமக்குள்ளதான் பாத்துக்க வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த யமுனா நதியில ஒரு பெரிய உப்பு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரியுடைய அந்த பெரிய கப்பலா அது படகா அவரு வந்து ரொம்ப தத்தளிச்சுட்டு கீழே விழக்கூடிய நிலையில இருக்கும்போது சனாதன கோஸ்வாமியை பார்த்து கையை அசைப்பார். அப்ப சனாதன கோஸ்வாமி பிரேயர் பண்ணி அவர் வந்து சரியா வந்துருது அந்த கப்பல். அவரு வியாபாரம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து நிறைய செல்வங்கள் கொடுக்குறாரு. அப்ப எனக்கு எதுக்குப்பா இந்த செல்வம் தேவையில்லை, நான் ஒரு துறவி, பண்ண இந்த பகவானுக்கு நீ ஒரு பெரிய கோவிலை கட்டு அப்படி சொல்லும்போது அந்த பணக்காரர் வந்து இந்த கோவில் கட்டுறார். 7 அடுக்கு மாடி கொண்ட கோவில். அப்போ இந்த கோவிலுக்கு அக்பர் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கிறார். அக்பர் வந்து ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் கொண்டவர். அவரு நிறைய உதவிகள் நலப்பணிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இந்த கோவில்ல வந்து ஆல்டர் மேல வந்து மார்பிள் இருக்கு, அப்புறம் சில்வர் கோல்டும் இருக்கு. இதுல வந்து ரொம்ப பல டன் எடையுள்ள தாமரை இதனுடைய அந்த சிற்பம் வந்து இதனுடைய பிரதான மேல அந்த பிரதான கூரையை வந்து அலங்கரிக்குது அப்படின்னு சொல்லு. பல டன் எடையுள்ள தாமரை, இது ரொம்ப பிரசித்தம் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப வருஷமா 5 ஆண்டுகள்ல கட்டப்பட்ட இந்த கோவில 1670 ஆண்ட அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு கொடூரன், அந்த கொடூரன் தாஜ்மஹால்ல இருந்து பார்க்கும்போது இந்த இந்த கோவில்ல விளக்கு எரியுது தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் கட்டின இந்த அந்த தாஜ்மஹால் அது வந்து அவங்க அப்பாவோட மனைவியோட சமாதி, அதை விட மேலா எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல உள்ள அந்த நிறைய அடுக்குமாடிகளை அவன் வந்து அழிச்சிட்டான். அப்படி விக்கிரகங்கள் எல்லாம் அழிக்க போன சமயத்துல நம்ம வைஷ்ணவர்கள் வந்து அந்த விக்கிரகங்களை ஜெய்ப்பூர்ல கொண்டு பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் வச்சாங்க. சோ இப்பவும் நீங்க கோவிந்தாஜிய ஒரிஜினலா நம்ம பார்க்கணும் அப்படின்னா அங்க இருக்காங்க. அதனுடைய பிரதிபூ தான் இங்க இருக்காங்க, விருந்தாவன்ல இருக்காங்க. சோ நம்ம நம்ம இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். சிலது ரொம்ப ஸ்பீடா போன மாதிரி இருந்தது, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நானும் இப்பதான் படிச்சுட்டு வரேன். ஏதாவது தவறுகள் இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு புரியாம இருந்ததுன்னா, டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வேகமா போயிட்டீங்க, அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எனக்கு ஒரு டவுட். நல்லா நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நிறைய ரெஃபர் பண்ணிருக்கீங்க. கேக்கல பிரபு. இல்ல நிறைய விஷயங்களை படிச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்களை எங்களுக்கு பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ ஒரு மாதாஜி டவுட் இருக்குன்னு சொன்னாங்களே. நான் தான் மாதாஜி ராஜேஸ்வரி. நீங்க சொன்னீங்க சால கிராமம் வந்து ராதா கிருஷ்ணரா மாறிட்டாரு. அந்த சால கிராமம்குள்ள ஒரு கிருஷ்ணர் சிலை வந்ததா, இல்ல அந்த சால கிராமமே அப்படியே சிலையா மாறிடுச்சா? அந்த சால கிராமே ராதா கிருஷ்ணரா இல்ல, ராதா ரமணனா ஒரு குட்டி கிருஷ்ணாவா மாறி. மாதாஜி ஆக்சுவலி இப்ப கூட அந்த சிலை பின்னாடி நம்ம அந்த ஷாலி கிராம் இத பாக்கலாம். இல்ல என்னோட டவுட்,
அந்த சாலக்கிராமம்குள்ள அதுக்குள்ள கிருஷ்ணர் இல்ல 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 வடிவம். மாதாஜி, அந்த சாலி கிராமமே ஒரு ஷீலையா மாறிடுச்சு. ஓகே, அதாவது தேங்க்யூ. கோபாலப்பட்ட கோஸ்வாமி கிட்ட இருந்தது 12 சாலிகிராம் ஷிலாஸ். அதுல ஒரு சாலிகிராம் வந்து தாமோதர ஷிலா. அந்த தாமோதர ஷிலா மட்டும்தான் ராதாரமணனா மாறி இருக்குது. மீதி 11 சாலிகிராம் ஷிலாஸும் இருக்குது. ஓகே மாதாஜி. புரிஞ்சுதுங்களா? 12 சாலிகிராமும் சேர்ந்து விக்கிரகமா மாறல. அதுல இருந்து தாமோதர ஷிலா மட்டும்தான் மேனிஃபெஸ்டட் அஸ் ராதாரமணன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா அது வந்து அந்த இவரு வந்து கோபாலபட்ட கோஸ்வாமி ஏங்குறாரு, உங்களுக்கு இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் என்னால போட்டு அழகு பார்க்க முடியலையே, உங்க உருவமோ சின்ன சின்ன இந்த ரவுண்ட் ஷேப்ல நீங்க இருக்கீங்க, எப்படி நான் போடுவேன்? அப்ப தன்னுடைய பக்தன் எனக்கு வந்து அலங்காரம் பண்ணணும்னு விரும்புறான் அப்படின்னு. அப்ப அவரு எவ்வளவு பெரிய பக்தரா இருக்கணும், எவ்வளவு உன்னதமான ஒரு பக்தரா இருக்கணும். இதே மாதிரிதான் அந்த ஒரு அது ராதா கோபிநாதா யாருன்னு தெரியல எனக்கு. அந்த ஒரு ராணி வந்து பாக்குறாங்க, பாத்துட்டு ராதா கோபிநாத அந்த ஒரு விக்கிரகம், அவருடைய பேர் எனக்கு கரெக்டா தெரியல. அப்போ ராணி ராஜாவும் போய் தரிசனம் பண்றாங்க, பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. அவங்க மூக்குல ஒரு மூக்குத்தி இருக்கு, முத்தாலான மூக்குத்தி. அப்ப நினைக்கிறாங்க, இந்த விக்கிரகம் எவ்வளவு அழகா இருக்காரு கிருஷ்ணர். அவருக்கு மூக்குல ஒரு ஹோல் இருந்தது அப்படின்னா இந்த மூக்குத்திய நான் அவருக்கு போடுவேனே அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு கனவுலேயே கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப யசோதாமா எனக்கு மூக்கு குத்தி இருக்காங்க, அந்த ஓட்டை இன்னும் இருக்கு, நீங்க வந்து பாருங்க, உங்க மூக்குத்தியை எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த நாள் மாதாஜி. யார் மாதாஜி? நேத்து சாக்ஷி கோபால் வேற இல்ல மாதாஜி. சாக்ஷி கோபால் வந்து அந்த பிராமணருக்கு ப்ரூஃபா வந்து வந்துருவாங்க. வரும்போது ஒரிஷா மாநிலத்துல உள்ள ராணி வந்து கொடுப்பாங்க. சாட்சி கோபால் தான் மாதாஜி. ஐஸ்வர்யா மாதாஜி, சாட்சி கோபால் அந்த பிராமணருக்கு இதான் வருவாரு. இந்த ஒரு பாஸ்டிங்கும் அவருக்கு தான் நடந்தது. ஓகே ஓகே, ரெண்டு ஒரே இதுதான். சாக்ஷி கோபால் சைத்தன்ய சரிதாமிரதத்துல. ஆமா மாதாஜி, அவங்க வந்து அந்த பிராமணன் வந்து ப்ராமிஸ் பண்றதுக்கு அவங்க வந்து சாட்சியா வருவாங்க. ஆமா ஆமா, பின்னாடி பார்த்த உடனே அவங்க அங்கேயே ஷீலா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து வட இந்தியாவுக்கு கொண்டு போயிருவாங்க. வித்யா நகரத்துல இருப்பாங்க, அப்புறம் வட இந்தியாவுக்கு கொண்டு போயிருவாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரிஷா மாநிலத்துல உள்ள அந்த ராணி ராஜாவும் தான் அவரை பராமரிப்பாங்க. கரெக்ட். இந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆன போட்டோஸ் எல்லாம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் மாதாஜி? முடிஞ்சா அவங்க வந்து குரூப்ல போட்டு விடுவாங்க. போட்டு விட மாதாஜி, வேணும்னா நான் எல்லா போட்டோ குரூப்ல போடுறேன் மாதாஜி. குரூப்ல ஷேர் பண்ணுங்க மாதாஜி. ரொம்ப நன்றி. ஃபார்மேட்ல இருக்கும் பிரபுஜி, சோ நீங்க பார்க்கலாம். மாதாஜி, அந்த ஸ்லோகத்தை கூட ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்லோகம் ரிஜவாசிகளுடைய, அப்புறம் ஒவ்வொன்றும் ஸ்லோகம் ரெஃபர் பண்ணது, அதை கூட கொஞ்சம் போடுங்க மாதாஜி. இந்த குளோரிஃபிகேஷன் நான் போடுறேன். உடனே போட முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா மாதாஜி? போடுங்க, நீங்க லேட்டா போடுங்க, அவசரமே இல்ல. நாங்க ஜஸ்ட் தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ சோ மச். வண்டர்ஃபுல் செஷன் மாதாஜி. தேங்க்ஸ் டு ஆஷிஷ், சிந்த கோபிநாத் பிரபுஜி, உங்களுக்கு ஆஷிஷ் பிரபுக்கு, ஐ மீன் ஐஸ்வர்யாக்கு. இது நல்லபடியா எவ்வளவு அழகா காமிச்சாங்க ஸ்கிரீன்ஸ். நீங்களும் சூப்பரா அதை ரிலேட் பண்ணி சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் வர்ச்சுவல் தாம். அது அவரோட பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு மாதாஜி. வர்ச்சுவல் தாம்ன்றது வெரி நைஸ். ஆசிஷ் பிரபுவினுடைய கடினமான ஒரு முயற்சியினாலதான் நம்ம எல்லாம் இதை அனுபவிக்க முடியுது. நல்லா வாழணும். நிறைய எங்கேயோ மறைஞ்சு நின்னு எல்லாருக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்றாரு, எங்கேயுமே வர்றாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மாதாஜி. Yes, thank you மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. All glories to Srila Prabhupada. Thank you மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. Thank you for the seva opportunity மாதாஜி. மாதாஜி, ஐஸ்வர்யா மாதாஜிக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். எங்கிட்ட அவங்க வந்து கேட்டா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா எங்கிட்ட கேளுங்க மாதாஜி அப்படி. அப்போ ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கண்டிப்பா நான் ஷேர் பண்ணிடுறேன் மாதாஜி. she is very helpful mind. மாதாஜி அவங்க பாவம் டெம்பிளுக்கு போறது இது பண்ணிட்டு கூட இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ சர்வீஸ் பண்றாங்க.
Yes, yes, மாதாஜி yes. இன்னைக்கு ஒரு நாள் தாமோதர ஆரத்தி ஸ்கிப் பண்ண மாதாஜி, பரவாயில்ல ஃபார் தி சேவா. எனக்கு கூட மாதாஜியால Thank you. விருந்தாவன் லைக் இது தர்ஷனம் ஃபர்ஸ்ட் கிடைச்சது. கிளாஸா இருந்தது. ஆமா. எஸ் ரொம்ப ரொம்ப மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு தான் நன்றி மாதாஜி, ஒரு அழகா சொன்னீங்க மாதாஜி எல்லா பாஸ்ட் டைம்ஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா ஒரு கிருஷ்ணா நாள் மாதாஜி. மாதாஜி. பத்தாது ஹரே மாதாஜி. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் எங்க பத்து மாதாஜி, ஒரு 10 நாள் கூட முதல்ல பத்தாது. சும்மா. உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தை எங்களால் ஜீரணிக்க முடியல. அவ்வளோ விஷயம் இருக்கு, ஆனா நேரம் பத்தல. பிரபு அஜி, இன்னும் அதுக்காக நிறைய தான் இருக்கு. நம்மளுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு பிரபு. தேங்க்யூ ஆமா தேங்க்யூ. இன்னும் 3 days இருக்கு. ஆமா. ஆமா, எல்லாரும் இன்னும் 3 நாள் நீங்க டிவோட்டிஸ் நல்லா ப்ளீஸ் உங்க அனுபவிக்கலாம். ஆமா டிவோட்டிஸ் ப்ளீஸ் நேம்ஸ் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா ரொம்ப பெருசா அல்பபெட் வைஸ் இருக்கா, என்னால அட்டெண்டன்ஸ் கேப்சர் பண்ண முடியல. சோ நேம்ஸ் போட்டா நல்லா இருக்கும். ஐபேட் அப்படிலாம் போட்டிருக்கு, அதனால. பிருந்தாவனம் அப்புறம் இந்த பாகவதம் அப்படின்னு டிவோட்டிஸ் குவிஞ்சிட்டாங்க. கிருஷ்ணஸ் மெர்சி. ஆமா மாதாஜி. எஸ் எஸ். ரொம்ப ஆக்சுவலி இன்னைக்கு எங்க குரூப் இஸ்கான் சைதாபேட் சென்டர்ல இன்னைக்கு இப்ப எங்க குரூப் ப்ரோக்ராம், அதுல பாதி பேர் போயிட்டாங்க. இல்லன்னா இன்னும் வந்திருப்பாங்க. ஓ அப்படியா? ஓகே இன்னைக்கு ஓகே இன்னைக்கு ஓகே. 5 எனக்கு to 7 டெய்லி ப்ரோக்ராம் நடக்குது. அதான் இவரு இங்க வந்துட்டாரு, இன்னைக்கு உடம்பு நானும் அங்க சரியில்லைன்னு. போக வேண்டியது. எனக்கு தலைவலி. உங்க ப்ரோக்ராம் நல்ல அட்டன் வேலை. பண்ண ஆரம்பிச்சேன். தேங்க்யூ சோ மச் பிரபு. தேங்க்யூ சோ தேங்க்யூ தேங்க்யூ மச் தேங்க்யூ தேங்க்யூ. மாதாஜி. மாதாஜி உங்க அனுமதியோட நான் செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன் மாதாஜி. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. ஹரே மாதாஜி. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. எல்லாருக்குமே ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. நாளைக்கு சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.